கடந்த நாளில் ஸ்தோத்திரம் ஒருத்தரை நான் பார்த்து ஏன் 2 பேர் வேலைக்கு போவீங்க, ஏன் ஒரு நபர் போகிறீங்க இன்னொரு நபர் எங்கேன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, அவங்களுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி என்னாச்சுன்னு கேட்டால், அவன் இந்த களமருந்து இருக்கு இல்லைங்களா, எடுத்து ராவாக அப்படியே குடிச்சிட்டானா. சின்ன 2 குழந்தைங்க சின்ன குழந்தைங்க ராவாக எடுத்து குடிச்சிட்டான். அப்புறம் இங்கே முடியாதுன்னு சொல்லி அவனை ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிறான். அதனால் பவர்ஃபுல்லாக ஹெவியாக ஏறினால கோயம்புத்தூர் கொண்டு போய் 2 நாள் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அவன் இறந்துட்டான். சரிங்களா, 2 குழந்தைய விட்டுட்டு இறந்துட்டான். நான் எத்தனையோ தடவை அந்த பொண்ணுக்கு சொன்னேன், ஆண்டவரை தேடு, ஆலயத்தை தேடு, கர்த்தரை தேடு, உன் குடும்பம் காப்பாற்றப்படும். சரியா, நீ ஆண்டவர் தேடலைன்னா, கர்த்தரை தேடலைன்னா உன் குடும்பத்தினுடைய சூழ்நிலை பரிதாபமாக போயிடும் பாருன்னு சொன்னேன். ஆனால் அது மண்டையில் ஏறுற மாதிரியே இல்லை, தேடுற மாதிரியும் இல்லை, ஏறுற மாதிரியும் இல்லை. இப்போ யார் அழுகணும்? அவங்க தான் அழுகணும். அதனால தான் சொல்கிறேன், தேடலைன்னா யாருக்கு கஷ்டம்? எனக்கு கஷ்டம் கிடையாது. சோத்திரம். தேடுற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவார். தேடாத ஜனங்களுக்கு தான் என்னங்க கஷ்டங்களும் நஷ்டங்களும் தேடாதவங்களுக்கு தான் வரும். சோத்திரம். அதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு என்ன செய்யாதுங்க, வராது. தேவன் நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார்.